பேர் சிவராமன். பெங்களூர்லேருந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா சரணம். எல்லோருக்கும் பராபவ நாம சம்பத்சர வருஷ வாழ்த்துக்கள், எங்கள் நமஸ்காரங்கள். நான் பெங்களூரில் ரிட்டையர் ஆகி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு செட்டில் ஆகிருக்கேன் பெங்களூரில். எங்கள் பூர்வீகம் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அவள்லாம் விஷ்ணம்பேட்டை தஞ்சாவூரில் இருக்கிற விஷ்ணம்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவாவா. அந்த காலத்திலேயே எங்கள் கொள்ளு தாத்தா நானுசிவம் என்கிற நாராயணன், விஷ்ணம்பேட்டை நானுசிவம் என்கிற நாராயணன் அந்த காலத்திலேயே நிறைய வாட்டி காசிக்கு விஷ்ணம்பேட்டையிலேருந்து நடந்து போயிட்டு வந்திருக்கா. அந்த காலத்துலேயே அவளுக்கெல்லாம் நடந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தானாக்கா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகும். 1907 மே 9th மகா பெரியவா கும்பகோணம் காஞ்சி மடத்துக்கு வந்து அவருக்கு முதல்ல அபிஷேகம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் பட்டத்துக்கு ஏற்று 3 மாதம்தான் ஆயிருந்தது. அவர் ஃபெப்ரவரி 1907 ஃபெப்ரவரியில் அவருக்கு நம்ம சங்கராச்சாரியால நியமனம் பண்ணினா. மே 9ஆம் தேதி 1907 காஞ்சி மடம் கும்பகோணத்தில் இருக்கிற காஞ்சி மடத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தது. அப்போ எங்கள் கொள்ளு தாத்தா அவர் அங்கேருந்து காசிலேருந்து அப்போ தான் திரும்பி வந்திருந்தார். நம்ம மகா பெரியவா அபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லாரையும் கொஞ்ச நேரம் இருங்கோ, விஷ்ணம்பேட்டை நானுசிவம் அவரோட தூர திருஷ்டியால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. விஷ்ணம்பேட்டை நானுசிவம் கும்பகோணத்தை இதுக்கு வந்துட்டுருக்கார், கும்பகோணத்துக்கு நெருங்கி வந்துட்டுருக்கார், நடந்து வந்துட்டுருக்கார் காசிலேருந்து. அவர் கையால் கங்கா ஜலத்தை எனக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக வெயிட் பண்ணாக்கா எல்லா இவாளும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கும்பகோணம் எல்லையில் போனானாக்கா அப்போ தான் எங்கள் கொள்ளு தாத்தா விஷ்ணம்பேட்டை நானுசிவம் அங்கேருந்து நடந்து வந்திருந்தா. அவருக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம மகா பெரிய பட்டத்துக்கு வந்திருக்கிறது, காஞ்சிபுரம் காஞ்சி சங்கராச்சாரியால் நியமனம் பண்ணியிருக்கிறது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எல்லாரும் அங்கே போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி காஞ்சி மடத்து மகாபெரியவா அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம், நீங்கள் கங்கை ஜலம் கொண்டு வரதா மகாபெரியவா சொன்னால் நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கையில் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து அபிஷேகம் பண்ணணும், அதுக்காக காத்துட்டுருக்கா அப்படின்னா. இவருக்கே ஒன்றும் புரியல, தலையும் புரியல காலம் புரியல. அந்த சந்தோஷத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே வந்து மகா பெரியவாளுக்கு கங்கை ஜலத்தில் முதல்ல அபிஷேகம் பண்ணான் எங்கள் விஷ்ணம்பேட்டை நானுசிவம். அப்புறம் இதை நடந்து பல வருஷம் ஆனப்புறம் 1983 நானும் எங்கள் அம்மாவும் கட்னூரில் பெரியவா சதுர்மாச விரதத்துக்காக வந்திருந்தா. அங்கே கேம்ப் போட்டிருந்தா. நானும் எங்கள் அம்மாவும் பெங்களூர்லேருந்து பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். அங்கே போயிட்டு எங்கள் அம்மா சொன்னால் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பெரியவா கிட்ட இந்த மாதிரி விஷ்ணம்பேட்டை நானுசிவத்தோட கொள்ளு பேரை பேசுகிறேன், இந்த மாதிரி தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்ல சொன்னேன். நான் பெரியவா கிட்ட தூரத்துலேருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி மகா பெரியவா நான் விஷ்ணம்பேட்டை நானுசிவத்தோட கொள்ளு பேரன் சிவராமன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அங்கெங்கேயோ பார்த்துட்டவர் உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்து கையால் ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கணேஷ் ஐயர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணார். இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். மகா பெரியவளோட ஆசீர்வாதத்தில் எல்லாரும் எனக்கு 3 அண்ணா 4 அக்கா எல்லாரும் சௌக்கியமாக பெங்களூரில் இருக்கோம். அவ இடத்துல ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.